So, welcome back to Josh Tamil channel. So, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு ப்ராடக்ட்டோட அன்பாக்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரைபாட். செகண்ட் ப்ராடக்ட் என்னதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரைபாட்ல நம்மளோட மொபைல் ஃபிக்ஸ் பண்றதுக்காக ஒரு மொபைல் ஹோல்டர். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டை தான் நம்ம இந்த வீடியோல அன்பாக்ஸ் பண்ண போறோம். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ட்ரைபாடை பார்த்தீங்கன்னா நான் வந்து டாடா கிளிக்கில் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1130. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் ஹோல்டரே நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 270. இந்த ரெண்டு ப்ராடக்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த டப்பா நான் ஓப்பன் பண்ணுறேன். நம்மளோட ப்ராடக்ட் நல்லா நீளமாக தான் இருக்குது. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே இதுதான் நம்ம இந்த கவரு நம்ம இப்போ எடுத்துடணும். ஓப்பனிங் இந்த இடத்துல வந்துருக்காங்க. மெதுவாக அப்படியே எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் கவர் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுதான் நம்மளோட பேக். இந்த ட்ரைபாடை நம்ம மாட்டிட்டு போகிறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம எங்கே வேணாலும் ஈஸியாக மாட்டிட்டு போயிடலாம் நம்மளோட ஷோல்டரில் போட்டு. இப்போ நம்ம இந்த பேக் ஓப்பன் பண்ணலாம். இதுக்குள்ளே தான் நம்மளோட ட்ரைபாட் இருக்குது. ஓகே, ஜிப் லாக் மாதிரி தந்திருக்காங்க. கொஞ்சம் ஜிப் ஓப்பன் பண்ணிடலாம். எஸ், ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துல நம்மளோட ட்ரைபாட் இருக்குது. இதை நம்ம அப்படியே வெளியே இழுத்துடலாம். ஓகே, எடுத்தாச்சு. இதுதான் நம்மளோட பேக்கு. இதை நம்ம இந்த இடத்துல அப்படி வச்சிடலாம். இதுதான் நம்மளோட ட்ரைபாட். இதுக்குள்ளே இன்னொரு கவர் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த கவரையும் நம்ம எடுத்து சைடில் வச்சிடலாம். இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியாக தான் தந்திருக்காங்க. நல்ல ஹார்டான ஒரு மெட்டல் மாதிரி மெட்டல் தந்திருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது நம்மளால் 6 feet வரைக்கும் எடுக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 6 feet அப்படியே ஏற்றுவோம். ஃபஸ்ட்டு நம்மளோட லாக்கு செம்ம டைட்டாக இருக்குது. செகண்டும் நல்லா டைட்டாக தான் இருக்குது. இப்போ தேர்டு அண்ட் ஃபோர்த்து பயங்கர டைட்டாக இருக்கே. அப்போட இப்படி எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக நம்மளோட 5th and 6th ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் இப்போ ஓரமாக வச்சுட்டு இன்னொரு ப்ராடக்ட்டை நான் அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ப்ராடக்ட். இது ஆல்ரெடி ஓப்பன் ஆகி தான் இருக்குது. இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்துடலாம். வேறு எதுவும் கிடையாது. இதுக்குள்ளே இதுதான் நம்மளோட ப்ராடக்ட்.
நான் இதை வந்து அமேசானில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்குள்ளே ஒரு பேப்பர் தந்திருக்காங்க. இப்போ நம்ம ப்ராடக்டை வெளியே எடுத்தோமா? ஓகே, இப்போ எடுத்துட்டோன்னே இதுதான் அந்த ப்ராடக்ட். நம்ம வந்து இதை வந்து இப்படி லைட்டாக லூஸ் பண்ணிடணும். லூஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி வச்சிடணும். இப்படி வச்சுட்டு நம்ம வந்து திரும்பி இதை டைட் பண்ணிடணும். டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அது நம்ம ஃபோனை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். திரும்பி நீங்கள் வந்து நார்மல் பொசிஷன்லே, அதாவது இது நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட இப்படி வச்சுக்கலாம். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பெரிய சைஸ் ஃபோனை கூட நீங்கள் இந்த இடத்துல வச்சிடலாம். நம்ம வந்து திரும்பி இதை அப்படியே டைட் பண்ணோன்னா திரும்பி வந்து இது உள்ளே போயிடும். ஸோ இதுதான் நம்ம இந்த இடத்துல மாட்டணும். இந்த இடத்த மவுண்ட் பண்ணணும். நம்ம இதையும் நான் எப்படி பண்ணுறேன் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். இந்த ப்ராடக்டோட பேர் பார்த்தீங்கன்னா SLOVIC. இதுதான் இந்த ப்ராடக்ட். What you know about rolling down in the deep? When your brain goes numb, you can call that mental freeze. ஸோ இதோட முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் ஒரு ஹேண்டில் தந்திருக்காங்க. அதனால நம்மளால் இதை ஈஸியாக கேரி பண்ணிட்டு போக முடியும். ஸோ நெக்ஸ்ட் இதோட ஹைட்டு டோட்டலாக எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 feet வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இதை வந்து நான் ஹைட்டு 6 feet ஏற்றி காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு, அப்புறம் ஸோ டோட்டலாக இது இவ்வளோ தூரம் வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த லாக்கை போட்டுக்கலாம். இப்போ ஒன் சைடு நம்ம ஏற்றியாச்சு. இப்போ செகண்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதோ இந்த இடத்தும் அப்புறம் இந்த இடம் ஓப்பன் பண்ணிடலாம். டோட்டலாக நமக்கு இது இவ்வளோ ஹைட் வரும். இப்போ நம்ம அதை திரும்பி இதையே லாக் பண்ணிடலாம். அப்புறம் இதையும் ஓகே. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் லாக் பண்ணியாச்சு. இப்போ மூணாவதாக நம்ம வந்து இந்த இடம் ஓப்பன் பண்ணணும். இது அப்புறமா இது ஓகே. இப்போ நம்ம அதை ஃபுல்லாக இழுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அது என்னோட ஹைட்டாக இருக்குது. இப்போ வந்து நான் இன்னும் கூட இதை ஹைட் ஆக்கலாம். நம்மக்கிட்ட இந்த இடத்துல ஒன்று தந்திருக்காங்க. இது இப்படி பண்ணால் ஹைட் ஆகாது. இப்படியே சுற்றணும். இப்படியே சுற்றணுன்னா அது அப்படியே ஹைட்டாக இருக்கே. ஓகே, இது ஓகே. மேக்ஸிமம் நம்மளால் இவ்வளோ ஹைட்டுக்கு இதை எடுத்துகிட்டு போக முடியும். செம்ம ஹைட்டாக இருக்கும். இதை நம்ம இந்த மாதிரி வச்சு கூட எடுத்துக்கலாம். பட் இவ்வளோ ஹைட்டெல்லாம் நம்ம வச்சு யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இதனால் ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஸ்மூத்தாக தான் இருக்குது. தந்திருப்பாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணோம். இது எடுத்தோன்னே இதை நம்ம எப்படி எடுக்கணும்னா இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி தந்திருப்பாங்க. இது நீங்கள் அப்படியே லைட்டாக இப்படி வெளியே இப்படி கொண்டு வந்துட்டு இதை உங்களால் ஈஸியாக இப்படி வெளியே எடுத்துக்க முடியும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின இந்த மொபைல் ஹோல்டர் இருக்குது. இதில் நம்ம இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்க்ரூ தந்திருப்பாங்க. இதே மாதிரி ஸ்க்ரூ போடுறதுக்கு இந்த இடத்துல நமக்கு ஒரு ஓட்டை தந்திருப்பாங்க. இதை வந்து நம்ம கரெக்டாக இப்படி வச்சு இதுக்குள்ளே இப்படி வைக்கணும். வச்சுட்டு நமக்கு வந்து அடியில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒன்று தந்துருப்பாங்க. இதை நம்ம இப்படி டைட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அப்படியே உள்ளே போகும். இது உள்ளே போனோடனே டைட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம போட தேவையில்ல. இப்போ வந்து நம்ம இதை அப்படியே இப்படி சாய்ச்சிட்டோன்னா இது உள்ளே போய் லாக் ஆகிக்கும். இப்போ வந்து நமக்கு இது நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ திரும்பி நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி இதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல நம்ம இதை இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி திருப்பினோன்னா அதுதான் நமக்கு இது ஸ்ட்ராங்காக இப்படி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஒரு ஃபோன் இருக்குது. இந்த ஃபோனை வந்து நம்ம இப்போது இதில் மாட்டி காமிக்கிறேன் நான். இப்போ நம்ம வந்து அதுக்கு முன்னாடி இதை லைட்டாக லூஸ் பண்ணிடணும். இந்த ஃபோன் போகிற அளவுக்கு லூஸ் பண்ணணும்.
ஓகே உள்ளே போயிடுச்சு. நம்ம இந்த இடத்துல இப்படி வச்சிடணும். வச்சு திரும்பி இப்படியே டைட்டாக மூடிடணும். மூடினதுக்கப்புறம் நமக்கு வந்து இது நல்லா டைட்டாக இப்படி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதோ இந்த இடத்துல இப்படி வச்சு நம்ம ஃபோனை ஆன் பண்ணிடலாம். ஓகே, ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட நார்மல் கேமரா ஆப்பு, நம்மளோட ஃபோனில் இருக்க டிஃபால்ட் கேமரா ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக கூட வச்சு எடுக்கலாம். இதே இது நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப்பாக எடுக்கணும்னா அதுக்காக நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. இதை நம்ம வந்து லைட்டாக லூஸ் பண்ணணும். ஓகே, நமக்கு லூஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை இப்படியே திருப்பணும். ஃபோன் திருப்பிட்டு லேண்ட்ஸ்கேப்பாக மாறிடுச்சு. அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம வந்து திரும்பி இதை கரெக்டாக இப்படி பிடிச்சி இதில் இப்படி வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் நம்மளோட நார்மல் ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம வந்து இப்படி ஈஸியாக லேண்ட்ஸ்கேப் வீடியோஸ் எடுத்துக்கலாம், ப்ளஸ் ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல க்ரீன் கலரில் ஒன்று தந்திருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரைபாடை நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கோமா, நம்ம ஃபோன் கேமராவை ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுக்கிறோமா அப்படின்னு பார்க்குறதுக்கு தந்திருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இது வந்து இப்படி இந்த கோடு தாண்டி இதோ இந்த இடத்துல டாப்புக்கு போயிடுச்சுன்னா, இல்லைன்னா இந்த பபுள் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டுக்கு போயிடுச்சுன்னா க்ராஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் கரெக்டாக அதை நம்ம லூஸ் பண்ணிவிட்டு இப்படி கரெக்டாக இப்படி வச்சு சென்டருக்கு வந்ததுக்கப்புறம், சென்டருக்கு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதை டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த பபுள் சென்டரில் இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து சென்டரில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஈஸியாக ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம ஃபோட்டோஸ் ஷூட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா, இல்லைனா நீங்கள் வீடியோஸ் நிறைய எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேப்பாகவும் மாற்றுறதுக்கு. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஃபோன் லேண்ட்ஸ்கேப்பாக இருக்குது. இதை நம்ம திரும்பி இதை ஓப்பன் பண்ணி தான் நம்ம வந்து போர்ட்ரேட்டாக மாற்றணுமா அப்படின்னு கிடையாது. நமக்கு செகண்ட் ஆப்ஷன் தந்திருக்காங்க. இதை நம்ம இப்படி லூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இது லூஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை இப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சதுக்கப்புறம் நம்ம இதை இப்படியே டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக இப்படி கூட நம்ம போர்ட்ரேட் வீடியோஸ் எடுத்துக்கலாம். இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அலுமினியம் மேலே நமக்கு வந்து பிளாக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோட மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் தந்துருக்காங்க. அதாவது இந்த மாடல் பார்த்திங்கன்னா DIGITEK DTR 550. ஸோ அவ்வளோதான் இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மற்றும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது சூப்பரான ஒரு ட்ரைபாட். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, see you, tata, bye bye.